ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் தமிழ் தான் பார்க்க போகிறோம். லைன் பை லைன் அண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் அதை தாண்டி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அது எல்லாமே பார்க்க போகிறோம். ஒருவேளை சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ சொல்லும் பொருளும் இதெல்லாம் படிக்கும் பொழுது நல்லா உட்கார்ந்து இன்னும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிப்பீங்க இல்லையா, ஒன்றுத்துக்கு 5 முறை ஒரு ஒரு சொல்லும் பொருளையும் படித்து பார்த்து அர்த்தம் புரிஞ்சு படிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? புரிஞ்சு படிங்க குழந்தைங்க படிக்கும்போது. அண்ட் ப்ளஸ் இப்போ நம்மலாம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். நமக்கு தெரியும் எப்படி படிச்சுட்டு போகணும். நம்மலாம் வந்து ஒரு கோ த்ரூ தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா? உட்காந்து எதையுமே வந்து மக்கப் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபைன். ஃபர்ஸ்ட் வந்து ஜனகண மனகதி. நமக்கு தெரியும் இது நம்மளோட நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம் எழுதினது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி ரவீந்திரநாத் தாகூர். இதை தாண்டி இதில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த ஜனகண மனகதியை ஃபர்ஸ்ட் எப்போ வந்து பாடியிருப்பாங்க. அதாவது நமக்கே தெரியும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கல்கத்தா செஷனில் 27th ஆஃப் டிசம்பர் 1911 தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அண்ட் இது அடாப்ட் பண்ணது எப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிட்ட நம்ம அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அது வந்து எப்போ நம்ம அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 24th ஆஃப் ஜான் 1950 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாடினது எப்போ பார்த்தீங்கன்னா கல்கத்தா செஷனில் 1911 பாடியிருப்பாங்க. அப்போ அது வந்துட்டு 27th டிசம்பர். ஓகேங்களா? 1950 24th அதாவது நம்மளுடைய குடியரசு தினம் 26க்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 24th ஜான் 1950 இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி வந்து நமக்கு தெரியும் இதை பாடுறதுக்கு ஃபுல் வெர்ஷன் பாடுறதுக்கு 52 செகண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு. இதோடைய ஷார்ட் வெர்ஷன் பாடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸ் ஆகுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இதை தாண்டி வந்துட்டு இது கான்ஸ்டியூஷனில் நமக்கு டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 1971 ஒரு ஆக்ட் இருக்குங்க. அந்த ஆக்ட் என்ன ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட். அதாவது ஒருவேளை ஜனகண மனகத்தை பாடும்பொழுது நம்ம நேஷனல் அந்தம் தமிழ்தாய் வாழ்த்தெல்லாம் பாடும் பொழுது நம்ம சரியான மரியாதை அதுக்கு கொடுக்கல அப்படின்னும் பொழுது சட்டப்படி நம்ம மேலே வந்து நடவடிக்கை எடுக்கலாம். அதாவது நம்ம வந்து நேஷனல் ஹானர் ஆக்ட் நம்ம வந்து இன்சல்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை த பர்சன் இஸ் டிசேபிளாக இருக்காங்க, அவங்களால எழுந்து நின்று மரியாதை செலுத்த முடியாதுன்னா அக்செப்டபிள். பட் நம்ம நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வந்துட்டு எழுந்து நிற்கலை இல்லை ஃப்ளாகை வந்துட்டு சரியாக மதிக்கலை, அது மாதிரி ஏதாவது தப்பு பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு 1971 ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் படி மேபி ஃபைன் போடுவாங்க, இல்லை 3 years இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணுவாங்க, நம்மளை ஜெயிலில் போடுவாங்க. ஸோ அந்த ஆக்ட் எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1971. ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னும் போது நமக்கு வந்துட்டு இந்த 1 அப்படிங்கிற நம்பரை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் பிறந்தது வந்து 1841 பிறந்திருப்பார். 1861 பிறந்திருப்பாரு. 1941 அவருடைய டெத் நடந்திருக்கும். கல்கத்தாவில் பெங்கால் ரெசிடென்சியில் பிறந்திருப்பாரு. அண்ட் இதை தாண்டி வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் பர்சன் டு வின் அ நோபல் ப்ரைஸ் இல்லையா? எதுக்கு? லிட்டரேச்சருக்கு. கீதாஞ்சலி அப்படிங்கிற லிட்டரேச்சருக்கு எந்த வருஷம் 1913 வந்து கீதாஞ்சலி அப்படின்றதுக்கு லிட்ரேச்சருக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா நோபல் ப்ரைஸ் வாங்கின ஃபர்ஸ்ட் ஏஷியன் பர்சன். இதை தாண்டி இவரை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னால் 2 கண்ட்ரிக்கு நேஷனல் அந்தம் எழுதின ஒரே கம்போசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர். ஒன்று வந்து பங்களாதேஷ், இன்னொன்று வந்து நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஆந்தம். இந்தியன் நேஷனல் ஆந்தமும் சரி பங்களாதேஷ் நேஷனல் ஆந்தம் ரெண்டுத்துக்குமே கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் தான். சரிங்களா? இதை தாண்டி 1921 ஐ திங்க், ஆமாம் 21 நாட் ஐ திங்க், ஐம் ஷுர் 1921 என்ன பண்ணியிருப்பாருங்கன்னா விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற சாந்தி நிகேதன் அப்படிங்கிற லொக்கேஷனில் ஃபவுண்ட் பண்ணியிருப்பார். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் தி விஸ்வபாரதி யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். எந்த இயர் கேட்டாங்கன்னா 1921. அந்த 1ன்றது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தாண்டி அவருடைய லிட்ரரி ஒர்க்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா நம்ம நேஷனல் ஆந்தம் இஸ் அ ஆந்தம் இல்லையா? வேறு என்னெல்லாம் வந்து அவர் பாடியிருக்காரு லிட்ரரி ஒர்க்ஸ் இலக்கிய சார்ந்த கலைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி நமக்கு தெரியும். அதை தாண்டி கோரா ஞாபகம் வச்சுக்கோங்க, கோரா, கரே பைரே, அதுக்கப்புறம் கபூலிவாலா, சோக்கர் பாலி அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த ரே ரே லாலா அதை படிக்கும்போது நமக்கு தெரியும் கீதாஞ்சலி, கரே பாரே,
திரைபாறைக்கு இன்னொரு பேர் வந்து த ஹோம் அண்ட் த வேர்ல்ட் இன் இங்கிலீஷ்ல. கபூலிவாலா, சோக்கர் பாலி, இந்த பாலி, வாரே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ரவீந்திரநாத் தாகூர். இந்த அளவுக்கு நம்ம வந்து நேஷனல் ஆந்தம் தெரிஞ்சுட்டா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் வாழ்த்து நமக்கு நல்லாவே தெரியும். தாய் வாழ்த்தை எழுதினது மனோன்மணியம் பே. சுந்தரனார். ஆக்சுவலி மனோன்மணியம் அப்படிங்கிற அந்த டிராமா பார்ட்லேருந்து எடுத்தது தான் இந்த பாடல் இல்லையா? அண்ட் தென் இது வந்துட்டு இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலசுப்ரமணியம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழ் தாய் வாழ்த்து வந்து எழுதினது வந்து மனோன்மணியம் பே. சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு சாரி. ஆனா, இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலசுப்ரமணியம் சுந்தரனார் அப்படிங்கிறவரு. சாரி பாலசுப்ரமணியம். அண்ட் தென் இது எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1891 எப்போ 1891. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இத தமிழ் தாய் வாழ்த்துவ அடாப்ட் பண்ணது வந்துட்டு 1970. எப்போ அடாப்ட் பண்ணது எப்போ? 1970ல தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 1891ல எழுதியிருப்பாங்க. 1970ல இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு நம்ம டியூரேஷன்ஸ் படிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான் இப்போ புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது. 55 செகண்ட்ஸ் ஆகுங்க இதோடைய கரெக்டான டியூரேஷன்ஸ் படிக்க. ஸோ இந்த அளவுக்கு தமிழ் தாய் வாழ்த்து நமக்கு தெரிஞ்சிருந்தா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓகே. ஓகே, சப்ஜெக்ட்குள்ளே போகலாமா? ஓகே, சப்ஜெக்ட்குள்ளே நம்ம வந்து இயல் 1ல் இருக்கிற இந்த 3 பாடமும் பார்க்க போகிறோம். சாரி, டேர்ம் 1ல் இருக்கிற இந்த இயல் 3ம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தமிழ் தேன். அதுக்குள்ளே நம்ம பார்க்க போகிறது இன்பத்தமிழ். நமக்கு எப்பவுமே இந்த பாரதியார், பாரதிதாசன் இவங்க 2 பேர்ல தான் நமக்கு அந்த டவுட் வரும். இது பாரதியாரா, பாரதிதாசன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒருத்தரை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க. அந்த ஒருத்தருக்கு ஃபுல்லா ட்ரிக் படிச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு ட்ரிக் வைக்க வேண்டாம். மற்றதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இதுவா அதுவான்றத டவுட் தான் இருக்கும். ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொருத்தருக்கு ஈஸியா அடிச்சிடலாம். ஸோ இதுல பாருங்க, நான் இன்பத்தமிழ் என்னும் பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் நான் சொல்லுவேன். எப்படின்னா சன்னு சன்னுன்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன். பாரதிதாசன்ல சன் இருக்கு, இங்க இருக்கு. ஸோ இன்பத்தமிழ் பாடல்லாம் என்னன்னா இன்பமா இருக்குங்க, அமுதமா இருக்கும் கேட்கவே. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் வந்து தமிழுக்கு இன்னொரு பேர் அமுதுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து எங்க உயிர் மாதிரி அப்படின்றாங்க. அதுக்கு நிலவுன்னு ஒரு பேர் இருக்கு. அது வந்துட்டு இப்போ விளைச்சலுக்கு நீர் எந்த அளவுக்கு முக்கியம், அந்த மாதிரி தமிழ் அப்படின்றாங்க. தமிழுக்கு மனம்னு ஒரு பேர் இருக்கு. நாங்க வாழ்கின்ற வாழ்வுக்கு நிருமித்த ஊர் அப்படின்றாங்க. இது புலவருக்கு வேல் மாதிரி, இளமைக்கு பால் மாதிரி, வான் போல உயர்ந்து நிற்கிறது. ஓகேவா? நாங்க அசதியா இருந்தா தேன் எப்படி நமக்கு குடுத்து பூஸ்டப் பண்ணோம், அந்த மாதிரி தமிழ் எங்களுக்கு அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் ரொம்ப அழகா தமிழ சொல்லியிருக்கார். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. ஓகேங்களா? இதுல முக்கியமா சொல்ல, கண்ணே மணியே நாம எப்படி குழந்தைய கொஞ்சுறோமோ அது போல செந்தமிழுக்கு இந்த மாதிரிலாம் பெயர் சூட்டி நம்மள அப்படியே தமிழ் படிக்கும் போதே ஒரு ஆனந்தத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். சன் இன்பத் தமிழ் பாரதிதாசன். ஓகேங்க. நிருமித்த, உருவாக்கிய, விளைவுனால வளர்ச்சி, விளைவு வளர்ச்சி, சமூகம் நமக்கே தெரியும் மக்கள் குழு. ரொம்ப அசதியா இருக்கு, சோர்வா இருக்குன்னுவோம். ஸோ பாடலின் பொருள் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாடலின் பொருளை படிச்சுட்டு நீங்க வந்து பாடலை ஒரு முறை பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவரும் பேர் இருக்கு. அந்த தமிழ் வந்து எங்க சமூக வளர்ச்சிக்கு ரொம்ப அடிப்படையான ஒரு, நம்ம சமூகம் வளர்த்துக்கு எப்படி விளைவுக்கு நீர் தேவையோ அந்த மாதிரி எங்களுடைய சமூகம் வளர்த்துக்கு தமிழ் வந்து நீர் போன்றது அப்படின்றாங்க. தமிழுக்கு மனம் என்று பெயர். அதுக்கப்புறம் அந்த பெயர் எங்கள் வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் மாதிரி. அது எங்க இளமைக்கு காரணமான ஒரு பால் போன்றது. கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். ஓகேங்களா? வானம் போன்று என்றும் உயர்ந்து நிற்கும், எல்லையே இல்லாமல். இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றதும் இருக்கும் அப்படின்றாங்க. அந்த தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படின்றாங்க. வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். ஸோ இந்த மாதிரி தமிழை ரொம்ப இன்பமா பாடுறது யாரு? பாரதிதாசன். ஓகேங்க. பாரதிதாசனை பத்தி நம்ம குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இதுல கொடுத்திருக்கிறது ரொம்ப ஈஸி. அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இன்பத் தமிழ் பாரதிதாசன். தினம் தினம் பாரதிதாசன் தமிழை படிக்கணும். அப்போ சுப்புரத்தினம். ஓகேங்களா? தினம் தினம் இன்பமா சொல்லியிருக்கிற அந்த தமிழை நம்ம படிக்கணும். அப்போ யாரை பத்தி? பாரதிதாசனை பத்தி படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
இன்பத்தமிழ் பாரதிதாசன். அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். ஓகேங்களா. அவர் நெறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்கார். ஓகேங்களா. அவரு என்ன கவிதை எழுதியிருக்காரு? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கலாம்? பாரதிதாசன் தமிழை இந்த அளவுக்கு பண்ண கண்டிப்பா வந்துட்டு பெண்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம் குடுத்திருக்காரு. ஓகேங்களா. பெண்களுக்கு கல்வி குடுக்கணும். க கல்யாணம் விதவை அவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து மறுமணம் குடுக்கணும். ஓகேங்களா. திருமணம் தாண்டி ஒருத்தருக்கு மறுமணமும் குடுக்கலாம். இதெல்லாம் பொதுவா எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு மனிதனுக்கு பகுத்தறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாத்துலயுமே இந்த அந்த வரிசை. பெண் கல்வி, பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. பெண் கல்வி, பெண்ணு, கைம்பெண் மறுமணம். இதெல்லாமே பொதுவா நடக்கிற விஷயம். ஸோ பொது உடைமை, பகுத்தறிவு இருந்தா தான் கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ பகுத்தறிவு. அதை தாண்டி இவருக்கு புரட்சிக்கவி பாரதிதாசன் என்ற பெயரும் இருக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் என்ற பெயரும் இருக்கு. ஓகேங்களா. பாரதிதாசன் கவிதைகள்ல இருந்து தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழ இது இவருடைய கவிதைகள்ல இருந்து எடுத்த ஒரு தமிழ் அப்படின்ற தலைப்பின் கீழ இது இடம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். இவர் பேர் ஆக்சுவலி சுப்புரத்தினம். அப்புறம் ஏன் பாரதிதாசன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் மீது அவர் கொண்ட பற்று அவ்வளோ அவருக்கு பிடிக்குமாம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாகவே தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார். ஓகேங்களா. ஸோ இப்ப இதுவரைக்கும் நம்ம படிச்சத ரொம்ப அழகா சொல்லலாம். இன்பத்தமிழ், சன்னு, பாரதிதாசன். அப்படியே சொல்லுங்க. பாரதிதாசன்னா யார் யாரெல்லாம் ஞாபகம் வரணும்? ஸோ பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் மீது கொண்ட கவிதைகள் மீது கொண்ட பற்றினால் தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக் கொண்டார். இவரை புரட்சி கவி என்றும் சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவாங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிமைன்னு கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. அது தாண்டி இதுல இவ்வளவுதான் நெறைய இருக்கு. இதுல இவ்வளவுதான் குடுத்திருக்காங்க. ஓகே. தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லையென்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இனிக்கும் இனிக்கும் கேட்கும்போது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இனிக்கும் இனிக்கும். உனக்கும் எனக்கும் வந்து எவ்வளவு அழகா வருது. கசக்கும் புளிக்கும். கேட்கும்போது தமிழ் எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. ரைமிங்கா ஆனந்தமா இருக்கா. அப்போ காசி ஆனந்தன். இந்த மாதிரி தமிழெல்லாம் காசி வரைக்கும் கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாங்க ஆனந்தமா. உனக்கும் எனக்கும் கசக்கும் புளிக்கும் இனிக்கும் இனிக்கும் ஆனந்தமா. அப்போ காசி ஆனந்தம் தான் இந்த பாடலை அழகா எழுதியிருக்கார். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று எங்க இருக்கு? இங்க இருக்கு. தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள். அமுதென்று அமுது கூட்டல் என்று. செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர். இந்த பாடல் படிச்சிருந்தா அழகா விளைச்சலுக்கு நீர் தேவை. அதுபோல தமிழ் எங்களுக்கு நீர் போன்றது. அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். கரெக்ட்டுங்களா? படிச்சா எவ்வளோ அழகா ஒப்பிட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். ஒத்த ஓசையில் இயைபு சொற்கள். இயைபு சொற்கள்னா என்னங்க? ரைமிங் வேர்ட்ஸ் தாங்க. பேர், நேர் இது படிச்சோம் இல்லைங்களா? உனக்கும், எனக்கும், புளிக்கும், கசக்கும் இதெல்லாம் வந்துட்டு இயைபு வார்த்தைகள். முதல் வார்த்தை ஒன்றி வருவது மூனையும், 2வது வார்த்தை ஒன்றி வந்தால் எதுகையும் ரைமிங் வேர்ட்ஸா வந்துச்சுன்னா, அத வந்து நாம இயைபு அப்படின்னு சொல்லுவோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ் கும்மி. கும்மி எப்படிங்க அடிப்போம்? ரொம்ப நல்லா கைய தட்டி பதிச்சு, பதிச்சு தட்டி, தட்டி அடிப்போம். அப்போ சித்திரம் எப்படி வரைவாங்க? அப்படியே பதிச்சு வரைவாங்க. ஸோ இத தட்டி, தட்டி பதிச்சு வரையறதுனால பெருஞ்சித்திரனார் தான் தமிழ் கும்மிய எழுதியிருப்பார். தமிழ் கும்மி. நல்லா பாருங்க. கும்மி என்ன? அப்படியே எல்லாரும் பெண்கள் எல்லாம் சேர்ந்து வட்டமிட்டு அழகா கை கூட்டி கும்மி அடிப்பாங்க. நல்லா பதிச்சு, பதிச்சு. அப்போ நம்ம அப்படியே சித்திரம் மாதிரி ஓகேங்களா? பெண்களே ஒரு அழகா அவங்களே சித்திரமா தான் இருப்பாங்க. கும்மினாலே பெண்கள் தான் அடிப்பாங்க. அப்ப அது எப்படி சித்திரம் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, பெரிய சர்க்கிள் பண்ண பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? தமிழ் கும்மி ஏற்றவர் கும்மிய வந்து அப்படியே தட்டி தட்டி அடிப்பாங்க. அப்படியே சித்திரம் மாதிரி சத்தமா அடிப்பாங்க. அப்படியே பதிஞ்சா மாதிரி இருக்கும். அதே மாரி பதிஞ்சா மாரி படம் வரையிறாங்க. அப்போ தமிழ் கும்மி பெருஞ்சித்திரனார். கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடி வருவது மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம். இதை உங்களுக்கு படிச்சு பார்த்தாலே புரிஞ்சிடும். நமக்கு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதனால நமக்கு ஈஸியா தெரியும். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழிப்பெருக்கிற்கு காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம்.
பொய்யகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கெட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். ஓகேங்களா? அதில இந்த கொட்டுங்கடி, கும்மி கொட்டுங்கடி அந்த லைன் வந்துருது. ஸோ, அத வச்சு நீங்க அதுக்கப்புறம் ஊழி பலநூறு கண்டதுமாம், அப்புறம் பொய்யகற்றும் உள்ள பூட்டறுக்கும். இந்த மாதிரி வேர்ட்லாம் பார்த்தாலே, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஈஸியா இது வந்துட்டு தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ, இது எழுதுனது யாரு? பெருஞ்சித்திரன். ஆழினாலே கடலுங்க, பெருங்கடல் இல்லையா? ஆழி பெருக்குனா கடல் கோள். மேதினி உலகம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பூட்டுனா பூட்டி என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அப்போ உள்ளத்தின் அறியாமை. ஆழிப்பெருக்கு கடல்கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. சரிங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்தது வந்து பாடலின் பொருள் படிச்சுட்டு பாடலுக்கு போறேன். ஸோ அதாங்க பொம்மையடி பத்தி அழகா சொல்லியிருப்பாங்க. இளம் பெண்களே தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிங்க. தமிழ் 8 திசைக்கும் பரவட்டும். பல 100 ஆண்டுகளாக கண்ட தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சிற்றங்கள் காலமாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. நமக்கே தெரியும் இல்லைங்களா தமிழுடைய சிறப்பு எப்படி இருக்குன்ட்டு. அதுதாங்க சொல்லியிருக்காரு. பெருஞ்சித்திரனார் ஆல்ரெடி பாரதிதாசனை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்ப பெருஞ்சித்திரனாரை பத்தி பார்க்க போறோம். பெருஞ்சித்திரனார்னாலே தமிழ் கும்மி கும்மி சித்திரம் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? இவர் பெருஞ்சித்திரனார் எப்படி மாணிக்கம் வெளியேற்றுது அது மாதிரி பெருஞ்சித்திரனார். அதனால இவர் பெயர் இயற்பெயர் மாணிக்கம். மாணிக்கம் போன்ற ஒரு பெரும் சித்திரனார் இல்லையா அவரு? அதனால மாணிக்கம். இவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? இவர் யாரு? பெரும் சித்திரனார். சித்திரம் வரைஞ்சிட்டே இருக்காருங்க. என்ன பண்றாரு? வரைஞ்சிட்டே இருக்காரு. திடீர்னு ரொம்ப பசிக்குது அவருக்கு. ஒரு கனி சாறு எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனா அது கொய்யா கனி. கொய்யா கனில சாறு வருமா? வராது இல்லைங்களா? சரி கொத்தா எடுத்துட்டு வந்து அந்த சாறு பண்ணலான்னு பார்க்குறாரு. ஒண்ணும் பண்ண முடியல. 100 பேர கூப்பிடுறாரு. அந்த கொத்தா இருக்கு. சரி 100 பேர கூப்பிடலாம். அப்பவாது அதுல வருதான்னு பார்க்குறாரு. இதுதாங்க இவருடைய நூல்கள். ஸோ பெருஞ்சித்திரனார் சித்திரம் வரைஞ்சிட்டே இருக்காரு. திடீர்னு பசிக்குது. அதனால கனி எடுக்குறாரு. கனில சாறு எடுக்கலான்னு பார்க்குறாரு. ஆனா அது கொய்யா கனியா இருக்கு. சரி கொத்து கொத்தா பறிச்சுட்டு வந்து 100 பேர கூட்டு வராரு. சாறு எடுக்க ட்ரை பண்றாரு. ஓகேங்களா? இது இவருடைய நூல்கள். இவருடைய இதழ்கள் ஓகேங்களா? மேகசின்ஸ் இதழ்கள் பார்த்தோம்னா, தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம். ஒரு நிலம் சித்திரனார் இல்லைங்களா? எங்க உட்கார்ந்து வரைவாரு? ரொம்ப இயற்கையை பார்த்துக்கிட்டே வரைவார். ஒரு பெரிய நிலத்துல வந்து நிலத்துல வந்து உட்கார்றாரு. அங்க ஒரு சிட்டுக்குருவி வருது. அதோடைய சிட்டுக்குருவியுடைய அந்த இது அதோடைய அந்த சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? அது எப்படி இருக்குன்னா, தென்மொழி போல இருக்கா. அதாவது தென் பக்கம் உட்கார்ந்துருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெற்கு பக்கம். ஸோ அப்போ தென்மொழி. ஸோ அப்போ சித்திரனார் அப்படின்னாலே தமிழ் கும்மி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருஞ்சித்திரனார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ மாணிக்கம் போன்ற பெருசா இருக்கலாம். அப்ப பெரிய விலை மதிப்பெற்றது மாணிக்கம். ஸோ அப்போ மாணிக்கம் அவர் என்ன பண்றாருன்னா, நூல்கள் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கனி பார்க்குறாரு. கனி வந்து கிடைக்குது. அதில சாறு எடுக்க பார்க்குறாரு. ஆனா அதில கொய்யா கனியா இருக்கு. என்ன பண்றாரு? கொத்து கொத்தா எடுத்துட்டு வராரு. பாவிய கொத்து 100 பேர கூட்டு வராரு. நூறாசிரியம். ஓகேங்களா? இது அவருடைய நூல்கள். இதழ்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தமிழ் நிலம். அங்க வந்து ஒரு தமிழ் சிட்டு வந்து உட்காருது சிட்டுக்குருவி. அதுக்கப்புறமா வந்து அது தென்மொழி போல இசைக்குது. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஓகே. இப்ப இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிறது எங்கேருந்து எடுத்ததுன்னா, இந்த கனிச்சாறு அப்படிங்கிற அந்த நூல்லேருந்து எடுத்தது. இந்த கனிச்சாறு இந்த நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளதுன்னு கேட்பாங்க. 8 தொகுதிகளாக வெளிவந்தது. இத ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை தொகுதிகளாக கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கு. தமிழ் கும்மி அது ஓகே. இந்த கனிச்சாறு என்னும் நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்குன்னா, 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. தோன்றி 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 திடீர்னு நம்ம முன்னாடி கலைவாணி தோன்றா எப்படி இருக்கும் பாருங்க. ஓகேங்களா? படிப்பு தர்றது யாரு? நம்மளுடைய கலைவாணி சரஸ்வதி தேவி இல்லையா? அவங்க திடீர்னு தோன்றாங்க. அதுதாங்க தோன்றி தோன்றி தோன்றின்னு வந்தா நமக்கு படிப்பு தர்றதுக்கு அந்த வாணி தேவியே தோன்றிட்டாங்க. வாணிதாசன். ஓகேங்களா? தமிழுடைய சிறப்பு தாங்க படிக்கும் போதே தெரியுது இல்லையா? ஓகே.
அடுத்து தாய்மொழியில் படித்தால் சூப்பரா அடையலாம். மேன்மை அடையலாம். வேணா புரிஞ்சு படிப்போம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் உலகம் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை எட்டு திசை. இது இங்க இருக்கு. ஓகேங்க. அதுக்கப்புறம் அத தாண்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மோனை முதல் எழுத்து, எதுக 2வது எழுத்து, இயைபு, ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாமே எடுக்கணும். அதுக்கப்புறம் வளர் தமிழ். இந்த கதையில வந்துட்டு ரொம்ப தமிழ் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. இதுல நெறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ், வளர் தமிழ், வளர்கின்ற தமிழ் இல்லையா? மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாருங்கள். இதுல முக்கியமா சொல்லணும்னாங்க, உலகுல கிட்டத்தட்ட 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அப்படி இருக்கும் பொழுது, சில மொழிகளுக்கு மட்டுமே பேச்சு வடிவமும், எழுத்து வடிவமும் இருக்கு. அதுல தமிழ் மிக சிறப்பானது. நமக்கு தெரியும் தமிழ்ல இலக்கண முறைப்படி எழுத்து வடிவமும் இருக்கு, பேச்சு வடிவமும் இருக்கு. எத்தனை மொழிகள் இருக்கு உலகத்துலன்னு கேட்பாங்க. எவ்ளோ மொழிகளா? எவ்ளோ மேற்பட்ட மொழிகள் இருக்கு? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. ஓகேங்களா? நமக்கு தெரியும் அதிலில் தமிழ் மொழி சிறப்பு வாய்ந்த மொழி நமக்கு தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் பொழிபோல் இனிதாவதெங்கும் காணோம் அப்படின்னு சொன்னதும், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினளாம் எங்கள் தாய் என்று கூறியதும் பாரதியார். யாரு? நம்ம பாரதியார் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி யார் இருக்குங்களா? யார். அப்போ யாமறிந்த. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ப என்று யாரு என்று யாரு என்று. ஸோ அப்ப யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு அழகா சொன்னதும் அவர்தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாய்க்கு பொருந்துவதாக தமிழையும் பாடியிருக்காரு. தமிழ் தாயையும் புகுந்து பாடியிருக்காரு. இது 2ம் பாரதியார். ஓகேங்களா? நமக்கு நல்லாவே தெரியும் நம்மளுடைய மிக பழமையான இலக்கண நூல்ன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து தொல்காப்பியம். கரெக்ட்டுங்களா? இதுல வேற என்ன முக்கியமா நம்ம சொல்லணும்னா, அண்ட் தென் எளிய மொழி. ஓகே. தமிழ் மொழி பேசவும், படிக்கவும் உகந்த மொழி நமக்கு தெரியும். தமிழ் மொழியை எழுதுவதும் மிகவும் எளிதுதான் நமக்கு தெரியும். பெரும்பாலும் தமிழ் மொழி, தமிழ் எழுத்துக்கள் வலஞ்சுழி எழுத்துக்களாவே அமைந்துள்ளன. ஓகேங்களா? ஏன்னா ஈஸி. ஆ கூட்டல், மூ கூட்டல், து. அமுது சேர்த்து படிச்சா முடிஞ்சுது. வலஞ்சுழி எழுத்துக்கள் ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சுழி எழுத்துக்கள் டா, யா, ழ. பெரும்பாலும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எதை சார்ந்தே இருக்கின்றது? வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. ஓகேங்களா? தொன்மையான மொழி அப்படி இலக்கணம் கேட்டாங்கன்னா, ஓகேங்களா? தொல்காப்பியம் தான் நமக்கு மிக மிக பழமையான இலக்கண நூல். ஓகேங்களா? அது தாண்டி வேற எதுவும் இதுல இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. முதலில் இந்த வார்த்தைகள் தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படிங்கிற வார்த்தைகள் முதல்ல எந்த இலக்கிலிருந்து எடுக்கப்பட்டாங்க? நம்ம இப்ப தான் படிச்சோம். மிக மிக தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்ப அந்த தொல்காப்பியத்துல தான் தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தைய எடுத்தாங்க. எப்படி இருந்துச்சுன்னா தொல்காப்பியத்துல, ஓகேங்களா? 386வதுல தமிழென் தமிழ் என் கிளவியும் அதனோரற்றே. தமிழ் இது வந்து தமிழெண். ஓகேங்களா? தமிழ் என் கிளவியும் அதனோரற்றே. அப்போ தமிழ் அப்படிங்கிற வார்த்தைய இது நம்ம வழங்க மாட்டோம். ஏன்னா தொன்மையான ஒரு இலக்கண நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அப்போ தமிழ் தான் அதுல முதல் எடுத்துப்பாங்க. தமிழ்நாடு, நாடு, கண்டம், காண்டம் இல்லையா? அப்போ சிலப்பதிகாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தைய சிலப்பதிகாரத்துல வஞ்சிகாண்டம் அப்படிங்கிறதுலருந்து எடுத்திருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். அப்போ தமிழ்நாடு, நாடு, வஞ்சிகாண்டம், டு, டா. சிலப்பதிகாரத்தை எடுத்திருப்பாங்க. எங்க அப்பா யாருங்க? தமிழன். நான் தமிழ். எங்க அப்பா தமிழ், நானும் தமிழ் தான் இருப்பேன். அப்போ தமிழன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்தது அப்பர் தேவாரம். அதுல எப்படி இருந்துச்சுன்னா, திருத்தாண்டகத்துல தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்துல 23வதுல இருந்துச்சு. தமிழன் கண்டாய் அப்படி இருந்துச்சு. தமிழன்னா நான் எங்க அப்பா. அப்பர் தேவாரம், தமிழ் தொல்காப்பியம், தமிழ் எண் கிளவியும் அதனோரற்றே, தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க.
நமக்கே தெரியும் இது சீர்மை ஒழுமொழி. சீர்மை அப்படின்னா என்ன? அதாவது ஒழுங்குமுறையா குறிக்கிற ஒரு சொல் தான் சீர்மை. அப்ப தமிழ் மொழி சீர்மையான மொழி தானே. ஏன்னா அது ஒழுங்குமுறையான ஒரு மொழி இல்லையா? ஸோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம், உயர்திணை, அஃறிதிணைன்னு சொல்லிட்டு 2 வகை திணைகள் இருக்கு. உயர்திணையுடைய எதிர்ச்சொல் தாழ்திணை. ஆனா இதுல அப்படி நம்ம நெகட்டிவா பேசக்கூடாதுன்ட்டு, உயர்திணைக்கு ஆப்போசிட் அஃறிணை, அல் கூட்டல் திணை அஃறிணை. அதுக்கு மீனிங் உயர்வு அல்லாத திணை. அஃறிணை பிரித்து எழுத கேட்பாங்க. அல் கூட்டல் திணை. பாகற்காய் அதுக்கு எப்படி பிரிப்பாங்க? பாகு கூட்டல் அல் கூட்டல் காய்ன்னு பிரிப்பாங்க. கசப்பு காய்ன்னு கூறாம, இனிப்பு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். ஓகேங்களா? வளமை மொழி. இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த பேராகிராஃப். ஓகேங்களா? தொல்காப்பியம், நன்னூல் இது 2 என்னதுங்க? இலக்கண நூல்கள். தொல்காப்பியமும், நன்னூலும் இலக்கண நூல்கள். 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். திருக்குறளும், நாலடியாரும் அறநூல்கள். அறநூல்கள் நமக்கு தெரியும். இருந்தாலும் சின்ன ட்ரிக் சொல்றேன். திருக்குறள கண்டி நம்ம சரியா சொல்லணும்னு வச்சுக்கோங்க, ஒரு அற தான். ஓகேங்களா? 2 அடி இருக்கு. அத இழுத்து இழுத்து அவன் 4 அடியா சொல்லுவான். திருக்குறளே 2 அடி தான். ஆனா நம்ம பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? அத இழுத்து இழுத்து 4 அடியா சொல்லுவாங்க. அத ஒழுங்கா சொல்லலன்னா நமக்கு அற தான். அப்ப திருக்குறளும், நாலடியாரும் அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பிய நூல்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இலக்கண நூல்கள் எது எதுன்னு பார்த்தோம். இலக்கிய நூல்கள், சங்க இலக்கிய நூல்கள், அறநூல்கள், அதுக்கப்புறம் வந்து காப்பிய நூல்கள். தொல்காப்பியமும், நன்னூலும் இலக்கண நூல்கள். தொல்நூல் ஞாபகம் வச்சுக்கோ. இலக்கண நூல்கள். சங்க இலக்கிய நூல்கள் 8 தொகை 10 பாட்டு. திருக்குறள், நாலடியார், அறநூல்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, காப்பிய நூல்கள் சொல்லுவாங்க. பூவில மட்டும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலையை கொண்டுள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும். இதுல அழகா குடுத்திருப்பாங்க. அரும்பு, மொட்டு, முகை. அரும்பு, மொட்டு, முகை. மலர், அலர், செம்மல். அரும்பு, மொட்டு, முகை. மலர், அலர், செம்மல். ஓகேங்களா? அரும்பு, மொட்டு, முகை. மலர், அலர், செம்பல். தோன்றுவது முதல் உதிர்வது வரை 7 நிலைகளை கொண்டது பூவின் நிலைகள். ஓகேங்களா? மா அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு தமிழ்ல எத்தனை பொருள் இருக்கு பாருங்களேன். மான் அப்படி நம்ம ஒரு மரத்துக்கு கீழ ஒரு விலங்க பார்த்துட்டு பெருசா பயப்படுறோம். ஏதோ வந்துருச்சுன்னு. ஆனா அங்க ஒரு அழகான ஒரு மகள், திருமகள், அழகு, அறிவு எல்லாமே இருக்கு. அளக்கவே முடியல. அவ்ளோ அழகா இருக்கா. அவள கூப்பிட்டேன் நானு. கூப்பிட்ட பிறகு அப்படியே ஆனா கூப்பிட்ட பிறகு அப்படியே குட்டியா துகள் மாதிரி மாறிடுறா. ஓகேங்களா? அப்படியே சின்னதா தூரமா இருக்கும். சின்னதா தெரியும். அவள பார்க்கவே ரொம்ப மேன்மை நிறைந்த பெண் மாதிரி இருக்கு. அவள எங்க பார்த்தோம்? வயல் பார்த்தோம். வயல்ல பார்த்தோம். பார்த்தா அது பொண்ணே இல்ல. கடைசியில அது ஒரு வண்டு. அதுதான் அவ்வளோ அழகா இருந்திருக்கு. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மா அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன பார்த்தா நமக்கு டிக் பண்ணணும் அவ்வளோதான். எப்படி குடுப்பாங்க? மா என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அப்ப இல்லாத 1, 3 குடுப்பாங்க. இருக்கிறது மட்டும் 1. இல்ல ஆப்போசிட் 3மே இருக்கிறதா இருக்கும். 1 இல்லாததா இருக்கும். ஸோ ஒரு மரம், ஒரு விலங்கு இருக்கு. ஒரு மரத்துக்கு கீழ நிக்கிறோம்ல, அந்த மரத்துக்கு கீழ நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விலங்கு இருக்கு. பெரிசா இருக்கு. பார்த்தா திருமகள் ரொம்ப அழகு, அறிவு அப்படி இருக்கு. அவர நம்ம அழைக்கிறோம். ஆ ஓகேங்களா? அப்புறமேட்டு வந்து மேன்மையா இருக்காங்க. வயல்ல இருக்காங்க. பார்த்தா அது வண்டா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இது வந்து வளர்மொழி. தமிழ் வளர்மொழி நமக்குமே தெரியும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. 3 தமிழ பத்தி சொல்லியிருப்பாங்க. இயல் தமிழ்ன்னு எத சொல்லுவாங்க? நம்ம எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். நம்ம இயல்பா நம்ம என்ன சொல்றோம்? நம்ம மனசுல என்ன இருக்கோ அத சொல்றது தானே இயல்பு. இப்ப எண்ணத்தை வெளிப்படுத்துது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விக்கும். பாட்டு கேட்கும்போதே வாவ்! சந்தோஷமா இருக்கும். அது இசைத்தமிழ். ஓகேங்களா? நம்மளுடைய உணர்வில் கலந்து வாழ்வினுடைய நிறை குறைகளை சுட்டிக்காட்டுவது நாடகத் தமிழ். எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். நம்மளுடைய நிறை குறைகளை சுட்டிக்காட்டி உணர்வில் கலர்வது நாடகத் தமிழ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியங்க. இந்த 4 அதாவது தமிழ் கவிதை வடிவங்கள் என்னென்ன? உரைநடை வடிவங்கள் என்னென்ன? கவிதைலாம் அப்படியே கவிதைன்னே வந்துருங்க. கவிதைன்னா என்னங்க? செய்யுள். நமக்கு படிச்சா புரியாது. எடுத்த உடனே புரியாது. ஒரு தமிழ் மேம் படிச்சு நமக்கு சொல்லும். இல்ல தமிழ் நல்லா புரிஞ்சவங்க படிச்சு சொல்லுவாங்க. அது எல்லாமே கவிதை வடிவம். செய்யுள் படிச்ச உடனே நமக்கு புரியுமா? புரியாது இல்லையா? அப்போ அது கவிதை வடிவங்கள் வந்துரும். கவிதை ஓகே. புது கவிதை, துளிப்பா இதெல்லாம் நமக்கு தெரியுது. படிச்ச உடனே நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு வந்துட்டு இதே ஒரு துணைப்பாடம் குடுத்தா, நம்மளே படிச்சு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அது ஒரு கதையா தான் இருக்கும். ஒரு கட்டுரை, ஒரு புதினம், கதை, புதினம், கதை, சிறுகதை இதெல்லாம் வந்து உரைநடை. ஈஸியா புரிஞ்சுட்டா அது உரைநடை. நமக்கு வந்து ஒருத்தர் சொல்லி தானே புரியும் நமக்கு இதெல்லாம். அதெல்லாம் வந்து கவிதையில வந்துரும். செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா, கவிதை வடிவங்களாகவும், கட்டுரை, புதினம்,
சிறுகதை அதெல்லாம் வந்துட்டு உரைநடை வடிவங்களா சொல்லியிருக்காங்க. இத தாண்டி வந்து இப்பலாம் அறிவியல் தமிழ், கணினி தமிழ்ன்னு சொல்லிட்டு தொழில்நுட்பத்துக்கு ஏத்தா மாதிரி கவிதை தமிழ் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா? ஓகே. இது பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. ஆலமரத்தின் இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலை, இலை எழுதிருவோம். அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகுப்புல், கோரைப்புல், நெல் தாள், வரகு தாள். இது பாருங்க, நம்ம வேற எதுவும் போட்டுறக்கூடாது. நெல் தாள், வரகு தாள், மல்லி தழை, சப்பாத்தி கல்லி மடல், தாழை மடல். இதுவும் பார்த்துக்கோங்க. சப்பாத்தி கல்லி மடல், தாழை மடல். கரும்பு நாணல் தோகைங்க. கரும்பு நாணல் தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு. இது டிஎன்பிஎஸ்சில ப்ரீவியஸா 1 இயர் ஏதோ ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. கமுகு, பாக்கு, கூந்தல், தோகை, கரும்பு, நாணல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தழை, மல்லித்தழை, நெல் தாள், வரகு தாள், சப்பாத்தி கல்லி, மடல், அப்புறம் வந்து தாழை மடல். இது வந்து ஒரு புதுமை மொழிங்க. ஏன்னா, இந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? இணையம், இன்டர்நெட், முகநூல், Facebook, புலனம், WhatsApp, குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி, சர்ச் என்ஜின், செயலி, ஆப், தொடுதிரை, டச் ஸ்கிரீன். இதில சொற்கள்லாம் எடுத்துக்காட்டா இருக்கு. செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி. இதெல்லாம் பெருசா நார்மல் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வைக்கலாம். கணினி மொழியாகவும் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. தமிழ் எண்கள் இது நம்ம நெறைய ட்ரிக்ஸ் வச்சு படிச்சிருப்போம் இல்லையா? ஒருத்தர் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் வச்சு படிச்சிருப்போம். எனக்கு அது அப்படியே மனப்பாடமா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதுக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுதுன்னா, எனக்கு கீழ கமெண்ட்ஸ்ல குடுங்க. 1, 2, 3 இது இம்பார்ட்டன்ட்டுங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, 6 குடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் எண்களை எழுதுங்க அப்படின்னுவாங்க. ஸோ படிச்சுக்கோங்க. 1, 2, 3லேருந்து 10 க, ச, ரு, சு, ஏ, ஆ, கு, கா போட்டு பக்கத்துல 0 மாரி போடணும். 10க்கான தமிழ் எண். ஓகேங்களா? இத தாண்டி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இதுலருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா நமக்கு ஞாபகம் இருக்குன்னா, நான் ஒரு ட்ரிக் சொல்றேன். அதுக்கேத்த மாரி நம்ம இத படிச்சுக்கலாம். வேளாண்மை. வேளாண்மைனா என்னங்க? அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது இல்ல அக்ரிகல்ச்சர் தான். இல்லையா? அக்ரிகல்ச்சர்ல இருந்தா நம்ம என்னங்க சாப்பிடுவோம்? நமக்கு நல்ல குரல் வரணும். ஏன்னா நம்ம டயர்ட் ஆயிடுவோம். குரல் வரத்துக்காக களி சாப்பிடுவோம். அப்போ வேளாண்மை, குரல், களி. வேளாண்மை, அக்ரிகல்ச்சர்ல இருக்கவங்களும் நான் கணீர் கணீர்னு இருக்கும் குரல். அப்போ குரல் நல்லா வரணும்னா நம்ம களி சாப்பிடணும். உழவருக்கு இணையே கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருமே. இணையே இல்ல நற்றிணை. உணவற்கு உழவர்க்கு இணை கிடையாது. நற்றிணை. பாம்பு இல்லங்க அந்த பாம்பு, முதலை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் வந்து குறுந்தொகைங்க மீன். ஓகேங்களா? அதாவது விலங்கு, பறவை இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா மேக்ஸிமம் குறுந்தொகை வருது. அதெல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. சாப்பிட மாட்டோம். சொல்றேன். செய்னா சாப்பிடுவோம். அப்ப பாம்பு, முதலை, அதுக்கப்புறம் மீனு, செய். இதெல்லாம் வந்துச்சுன்னா குறுந்தொகைங்க. இதெல்லாம் வச்சு நம்மலாம் செஞ்சுருவோம் இல்லையா? அது மாரி. வெல்லம். வெல்லம் நம்ம கையில மெஹந்தி வைப்போம் தெரியுங்களா? நல்லா பதியணும் அப்டின்னுவோம். அப்போ வெல்லம்னா பதியணும். பதிற்று 10 வெல்லம் பதிற்று 10 கோடைக்காலம். ஃபர்ஸ்ட்டு அகம்னா என்ன? புறம்னா என்னங்க? கோடைனா அகநானூறு. அகம்னா உள்ள, புறம்னா வெளிய. கோடை காலத்துல வெளிய போவோமா? வெயிலா இருக்கு. வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். அப்போ அகம், அகநானூறு. உலகம்ங்க. தமிழ் அப்படியே உலகம்னாலே என்னங்க? தொல்காப்பியம். ஓகேவா? தொன்மையான நூல். உலகத்துல கண்டிப்பா உலகம் அப்படின்னாலே தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்துல யார் எப்போ வயசான வரைக்கும் நம்மலாம் இருக்கணும்னு நினைப்போம். அப்போ கிழவி வரைக்கும் இருக்கணும். அப்போ கிழவியாக்கும். இருக்கிற வரைக்கும் நம்ம முருகர வச்சு மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். திருமுருக ஆற்றுப்படை உலகம் அளவுக்கு போற்றப்பட்ட ஒண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம். தொல்காப்பியம், கிழவியாக்கம், திருமுருக ஆற்றுப்படை. ஓகேங்களா? மருந்து. மருந்து நம்ம எங்கெங்க எடுப்போம்? உள்ளுக்குள்ள தானங்க எடுப்போம். அகநானூறு. நமக்கு குரல் சரியில்லன்னா மருந்து எடுக்குறோங்க. நமக்கு குரல் சரியில்லன்னா மருந்து எடுக்கிறோம். அகத்துல எடுக்கிறோம். அப்ப அகநானூறு. ஊருக்கு போறோம் அப்படி உலகத்துக்கும் தொல்காப்பியம் வரும். ஊருக்கும் தொல்காப்பியம் வரும். ஊருக்கு போறோம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா, அப்புறமேட்டு திணை மாவு எடுத்துட்டு போறோங்க. அகத்திணையியல். அகத்திணையியல். இப்ப புறத்திணையியலும் இருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்கு போகும்போது திணைய எங்கேருந்து எடுத்துட்டு போவோம்? வீட்டுக்கு உள்ள இருந்து தான் வெளிய எடுத்துட்டு போவோம். உள்ள இருந்து எடுத்துட்டு போவோம். இந்த ஊர்லேருந்து அந்த ஊர் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். அப்ப அகத்திணையியல். ஓகேவா? ஊர் வந்து தொல்காப்பியம், உலகம்னாலும் தொல்காப்பியம், கூட அகத்திணையியல். அன்புங்க. யார் மேல அன்புங்க வைப்போம்? கண்டிப்பா தொல்காப்பியம் தொன்மையான மொழி தொல்காப்பியம் மேல அன்பு வைக்கணுங்க. ஓகேங்களா? களவியல், திருக்குறள். ஓகேங்களா? ஒருத்தர் குரல் பிடிச்சிருந்தா அவங்க மேல நம்ம அன்பா இருப்போம். அவங்க குரல் எப்படி இருக்கு? அவங்கள நமக்கு பிடிக்கும். இப்போ சிங்கர்ஸ்லாம் நமக்கு எப்படி அவங்க குரல்லாம் நல்லா இருக்கு. அவங்க மேல அன்பா நம்ம இருக்கும். அப்புறம் களவியல்ன்றது அன்பு சம்மந்தப்பட்ட ஒரு வேர்டு நமக்கு தெரியும். உயிர். தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். ஓகேங்களா? நம்ம உயிர் எப்போங்க இருக்கணும்? நம்ம தொல்காப்பியம் வந்து எப்படி தொன்மையான மொழியோ அப்பத்துலருந்து நம்ம உயிர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிளவியாக வரைக்கும் நம்ம உயிர் இருக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் குரல் நல்லா இருக்கணும். மகிழ்ச்சி. தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். இந்த தொல்காப்பியமும், திருக்குறள மட்டும் பாருங்களேன். மகிழ்ச்சி, உயிர், அன்பு, உலகம் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் இல்ல வாழ்க்கையில. உலகம் இருந்தா தான் நம்ம உயிரே வாழ முடியும். இந்த உலகம் இருக்கணும் நமக்கு.
நம்ம உயிர் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அன்பு இருக்கணும் கண்டிப்பா வாழ்க்கையில. மகிழ்ச்சி இருக்கணும். அப்ப இதுல தொல்காப்பியமும், திருக்குறளும் இருக்கும். மகிழ்ச்சியா இருந்தா கருப்பியல், அன்பா இருந்தா களவியல், உயிரா இருந்தா கிளவியாக்கம். இதுவும் கிளவிய திருமுருகாற்றுப்படை மற்றும் கிளவியாக்கம். சரிங்களா? உலகத்துக்கு மட்டும் திருக்குறள் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க. மீன் குறுந்தொகையை படிச்சு புகழ் ஓகேங்களா? எப்பவுமே இப்ப நம்ம ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. பட் ஆனா கம்பேர் பண்ணும்போது நம்மள அங்க உயர்த்தி சொல்லிட்டாங்கன்னா, நமக்கு ஒரே புகழா இருக்கும். நம்மள புகழ்ந்து பேசிட்டாங்க. வேற்றுமை இயல், தொல்காப்பியம் வேற்றுமை இயல் ஓகேங்களா? நமக்கு இந்த அரசாங்க வேலை வேணும்னா கண்டிப்பா திருக்குறள் பகுதிய படிச்சே ஆகணும். ஏன்னா கண்டிப்பா நெறைய கொஸ்டின்ஸ் அதுலருந்து வரும். அப்போ திருக்குறள், அரசு திருக்குறள், செய் குறுந்தொகை ஓகேங்களா? எங்க வெளிய போ அப்படின்னு சொல்லுவாங்க. வெளினா புறத்திணை இயல் ஓகேவா? தொல்காப்பியத்துல என்ன சொல்றாங்கன்னா, புறத்திணை இயல் வெளிய போன்னு சொல்றாங்களாம். தொல்காப்பியம். பார் இந்த பெரும்பாணாற்று படையை பார், இந்த படையை பார், இந்த பெரிய படைய பார், பெரும்பாணாற்று படையை பார். ஒழி ஓகேங்களா? இது நான் சொல்றேன். எனக்கு அது உண்மையான மீன் கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்காக. கிழவி ஆயிட்டோம்னா நம்ம போயிடணும்ல, ஒழியணும். அப்புறம் பாவம் பாப்புலேஷன் அதிகமாயிரும்ல. அதனால வச்சுக்கோங்க. முடி அப்டின்னா, அ அது ஒரு செயல். முடிச்சு போடுன்னு ஒரு செயல். அப்போ ஒரு வினை தானே. தொல்காப்பியத்துல வினை எதுக்கெல்லாம் தொல்காப்பியம் வரும்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்க்கு பெருமனாற்று படை மட்டும் வரும். அரசுக்கு திருக்குறள் மட்டும் வரும். செய்க்கு குறுந்தொகை, மீனு, முதலை, பாம்பு இதெல்லாம் குறுந்தொகை. ஒரு முறை இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்க ஈஸியா இருக்கும். ஓகே. நீண்ட நீண்ட காலம் நீடு வாழ வேண்டும். இந்த பாயிண்ட் நம்ம இந்த பாடல நெறைய பர்த்டேக்கு நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வச்சிருப்போங்க. ஓகேங்களா? அறிவுமதி எழுதியிருப்பாங்க. அத யார் எழுதியிருப்பாங்க நமக்கு தெரியாது. அறிவுமதின்றவங்க எழுதியிருக்காங்க. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியலன்னா நீங்க மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். பழமை, பெருமை, சிறுமைலாம் நம்ம புதுமை தான் டிஃபரெண்ட் ஆகும். தொன்மைனா பழமை. சாரிங்க. தொன்மைனா பழமை தொன்மையான மொழி எத சொல்றது? தொல்காப்பியம். அப்ப பழமை. இடப்புறம், இடது கூட்டல் புறம். அது ஆக்சுவலி இதுல ஆப்ஷன் இல்ல. இடது கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. இது பார்த்துட்டு மாடம் படிக்கல. வானம் இல்ல, அம்மா இல்ல. அப்ப விலங்கு. நாம் சிந்திக்கவும், சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் நமக்கு என்ன வேணும்? சிந்திக்க மொழி வேணும் இல்லையா? நம்ம ஒரு மனசுல நினைக்கிறோம். அத வெளிய சொல்றோம்னா, அத சிந்தித்ததை வெளிப்படுத்த மொழி தேவை. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில், அது எண்ணின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். இதெல்லாம் நம்மள கேட்க மாட்டாங்க. ஜென்ரலா தான் இருக்கும். கனவு பலித்தது. இது கடிதம்ங்க. இதுல இம்பார்ட்டன்ட்டானது மட்டும் சொல்றேன். இது ஆக்சுவலி என்ன இருக்கும் அப்டின்னா, இந்த கேர்ள் அவங்க பெரியம்மாக்கு கடிதம் எழுதியிருப்பாங்க. தமிழ் மொழியில படிச்சா என்னால அ நல்ல ஒரு பொசிஷன் போ முடியுமா? என்னுடைய எய்ம நான் அச்சீவ் பண்ண முடியுமா? கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க பெரியம்மா சொல்லியிருப்பாங்க. மொழி என்னைக்குமே நம்ம லட்சியத்துக்கு தடையா இருக்காது. கண்டிப்பா பண்ணலாம். இவங்கலாம் பண்ணியிருக்காங்க, இவங்கலாம் பண்ணியிருக்காங்க. நெறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. தமிழ் மொழியில் படிச்சு மேன்மை அடைஞ்சிருப்பாங்க. இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அ உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியிருப்பாங்க. அப்படின்னு எதுல சொல்லியிருப்பாங்கன்னா, தொல்காப்பியம் சொல்லியிருப்பாங்க. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். என்னென்ன சொல்லியிருப்பார்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. இத தொல்காப்பியர் அவருடைய நூல்ல சொல்லியும், ஓரறிவு முதல் தொல்காப்பியம் தான் தொன்மையான மொழி. அப்போ 1லிருந்து ஃபுல்லா எல்லாமே அவர் தான் சொல்லியிருப்பார். அப்போ ஓரறிவு முதல் ஆறறிவு வரைனா எதுல சொல்லியிருப்பாங்கன்னு நீங்க பார்த்தா தொல்காப்பியத்துல. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும். பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். இத நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். பழந்தமிழ் இலக்கியங்களை முல்லைப்பாட்டு, பரிபாடல் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. எதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க. திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்னு அறிவியல் கருத்து. அது ஔவையார் தான் சொல்லியிருக்காங்க. "ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாட்டிலாம் நெறைய விஷயம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்குள்ள நெறைய சயின்ஸ் இருக்கும். நமக்கெல்லாம் தெரியாது. இந்த விஷயத்த இப்படி பண்ணு கரெக்ட்டா வரும்னு இருப்பாங்க. ஆக்சுவலா இதுல சயின்ஸ் இருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஔவையார் அப்ப பாட்டி இத அவங்க சொல்லியிருப்பாங்க. "ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி." திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் என்ன பண்ணாது? அதோடைய அளவெல்லாம் சுருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க.
நிலம் நீர் நிலி நிலம் தீ நீர் வளி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகா இப்பதான் படிச்சோம் நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று கலந்தது இவ்வுலகம் இதை சொல்லியிருப்பாங்க தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் 40 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது கார் 40ல சொன்னாங்க. கடலுக்கு போறோங்க எதுல போறோம்னா கார்ல போறோம். ஓகேங்களா? கடல்ல போறோம். கார் அப்படியே வாசனை பிடிக்கும். முகந்த வாசனை பிடிக்கிறோம். அப்போ நமக்கு அந்த ஒரு மண் ஸ்மெல் சூப்பரா இருக்கும் இல்லையா? அதாங்க. எத்தன பேர் போறோம்? 40 பேர் போறோம். கடல் நீர பார்க்க கார்ல 40 பேர் போறோம். நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்துபடு. பதிற்று பத்து. ஊசி குத்துனா எப்படிங்க இருக்கும்? நல்லா பதிற்ற பத்திக்கும் இல்லையா? அதாங்க. ஓகேங்களா? நல்லா பத்திக்கும். குத்துக்கும், ஆனா பத்திக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோச்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றி நில சொல்லியிருக்காங்கங்க. அதாவது சுறானா மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுறா மீன் எதுக்காவது அந்த டேஸ்ட்டுக்கு இணையே கிடையாது நற்றிணை. வேற ஒண்ணும் மேல பார்த்தா உழவருக்கு இணையே கிடையாது. அந்த வார்த்தைய முதல்ல நற்றிணையில தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப இத படிச்சுட்டீங்க வாங்களேன். இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? பதிற்று பத்துன்னு ஒண்ணு படிச்சோம்ல. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தோடு அதுதான் இங்க குடுத்துருப்பாங்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்புதான். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்தி பதிற்று பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. முடிஞ்சதுங்களா? ஊசி குத்துறாங்க. நல்லா பதிச்சுற மாரி குத்திடுறாங்க. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றிணை. சுறாமீனுக்கு இணையே இல்ல. அப்ப நற்றிணை. ஓகேங்களா? முற்கால இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவங்களை இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன. ஆமா, கண்டிப்பா பெரிய விஷயம் தான். அதுக்கப்புறம் தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அறிஞர் சொல்லியிருப்பாரு? கலீலியோவும் சொல்லியிருப்பாரு. இந்த விஷயத்த திருவள்ளுவ மாலை இருக்கு இல்லையா? என்னும் நூல்ல கபிலரும் எழுதியிருப்பாங்க. "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்னு சொல்லிட்டு திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? "தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும்." திணை, பனை இதெல்லாம் சேர்த்து ஒரு மாலை கட்டுறாங்க. திருவள்ளுவ மாலை இயற்றியவர் கபிலர். இதெல்லாம் வந்துட்டு நான் ட்ரிக்கரா சொல்றேன். இல்ல எனக்கு ஆல்ரெடி ஷூரா தெரியும் இதெல்லாம்னா, தயவுசெய்து நீங்க என்னோட போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் பயின்ற அறிஞர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்துல் கலாம் சார், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, இஸ்ரோவின் மேலாண் தலைவர் டாக்டர் கை. சிவம் அவங்க. இத தாண்டி இதுல வந்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணம்ங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம்னு சொல்லிட்டு இலக்கணத்த வந்து 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அ ஒலி வடிவமாக எழுதப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து இல்லையா? நமக்கே தெரியும். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. 5ம் குறுகி ஒலிக்கின்றன. இது குறிலும், இது நெடிலும். 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. இதெல்லாம் நமக்கே தெரியும். குறில் எழுத்துக்கள் இது, நெடில் எழுத்துக்கள் இதெல்லாம் நமக்கு தெரியும். மாத்திரை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. குறில் எழுத்தை குறிக்கும் அளவு 1 மாத்திரை, நெடில் எழுத்து குறிக்கும் அளவு 2 ஏன்னா மேக்ஸிமம் நெடில் எழுத்துனாலே நம்ம வந்து ஒண்ணு துணைக்கால் போடுவோம். இல்ல தீ அப்டின்னா மேல இப்படி சுழிப்போம். யாரோ ஒருத்தர் கூட ஒருத்தர் வராங்களா, அவங்களுக்கு 1 இந்த எழுத்துக்கு 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெடிலுக்கு 2 மாத்திரை. ஓகேங்களா? அரை மாத்திரை யார் யாருக்கு வரும்னா, மிச்சம் இருக்கிற எல்லாருக்கும். மீதம் யார் இருக்காங்க? மெய் எழுத்து இருக்கு, ஆயுத எழுத்து இருக்கு. அது எல்லாத்துக்குமே அரை மாத்திரை இருக்கு. மெய் எழுத்து ஒலிக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. நமக்கே தெரியும் இதெல்லாம். வல்லினம் என்ன, மெல்லினம் என்ன, இடையினம் என்ன, கசடு தப்பற, ஞகன நமன, எரள வழல அப்படின்னு தெரியும். ஆ அத தாண்டி உயிர்மெய் எழுத்துக்கள் 216 எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் சேர்ந்தால் இக்கு பிளஸ் ஆ, கா அந்த மாரி ஃபுல்லா சேர்ந்தா 216 எழுத்துக்கள் தோன்றும். இதெல்லாம் நமக்கு தமிழ்ல பேசிக்கா தெரியும். ஆனா பெருசா சொல்லல. ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. ஸோ அப்போ உயிர் எழுத்துக்கு 1, மெய் எழுத்துக்கு 2, சாரி நெடில் எழுத்துக்கு 2, மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை அரை இத வச்சு சொல்லியிருக்காங்க. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். 2 மாத்திரை அளவுள்ள சொல் நீங்களே சொல்லுங்க. பசுன்னு சொல்லலாமா? பாவும் உயிரெழுத்து. ஓ! உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏதாச்சு போட்டு ஏதாவது ஒரு எழுத்து போட்டுக்கோங்க. நான் என்ன கேட்டா, ஆ ஓகே. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் கேட்டிருக்காங்க இல்லையா? உயிரெழுத்துனா ஆ, இ, உ ஏதாவது ஒண்ணு வரணும். ஆ இது ஒரு மாத்திரை. இது பக்கத்துல இன்னொரு மாத்திரை போடுற மாதிரி வரும். அந்த ஒரு மாத்திரையும் ஒளி போடலாமா?
ஒலி. ஓகே. ஒலி இஸ் ஆல்சோ ஆன்சர். 2 மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொற்கள். தீனா நெருப்பு. தீக்கு வந்து நெடில் இது 2 மாத்திரை. ஆயுத எழுத்து இடம்பெற்றுள்ள 2 1/2 மாத்திரை. போட்டா இது 1, 1, 2 அக்கு 1 1/2 2 1/2 மாத்திரை வந்துரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "சுத்தம் சோறு போடும் எனும் பழமொழி தரும் காரணம் சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம்." பழமொழியின் சிரிப்பு என்ன பழமொழினால என்ன சொல்லுவாங்க? சுருங்க சொல்வது பழமொழி இல்லையா? அத நமக்கு அர்த்தம் குடுக்கும். நோயற்ற வாழ்வை தருவது நம்ம சுத்தமா தான் நோயற்ற வாழ்வு தரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. இப்ப கேட்கறாங்க டிஎன்பிஎஸ்சில ஒரு பத்தி குடுத்துட்டு அதுலருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். உழைத்து தேடிய பொருளா நாம் பெறுவன யாவை? நமக்கு உழைத்து பார்த்தா உணவு, உடை, உறைவிடம் எல்லாமே கிடைக்கும். பத்திக்கு ஒரு தலைப்புக்குன்னா உழைப்புன்னு குடுக்கலாம், சுத்தம் குடுக்கலாம். அது நம்மளுடைய இஷ்டம். இத தாண்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நமக்கே தெரியும். கலைச்சொல் தெரிஞ்சுக்கோங்க. வலஞ்சுழி கிளாக்வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ், குரல் அப்போ வாய்ஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல், இமெயில். ஓகேங்களா? அதான் இயல் 1 ஃபுல்லா முடிச்சுட்டோங்க. இயல் 2 நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஏன்னா ஃபுல்லா பார்த்தோம்னா அப்புறம் நமக்கு ரொம்ப லென்த்தியா போகும் வீடியோ. ஸோ வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோல ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் அது வராம பார்த்துக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.